This is Maniyannan Sundaresan and thank you for deciding to watch this video. நான் இந்த வீடியோவில் தெரபிஸ் பற்றியோ இல்லை மற்ற மைண்ட் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் பற்றியோ பேச போகிறதில்ல. We're going to speak about a film and the movie's name is மெய்யழகன். ஜெனரேஷனுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வரும். ஃபைட், பழி வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கண்டென்ட்டை மட்டும் பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு படம். I would definitely call this as a once in generation movie. ஒருவேளை நீங்கள் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தான் இங்கே நான் சொல்கிற விஷயங்கள்லாம் புரியும். ஸ்பாய்லர் அலர்ட் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் இந்நேரம் நீங்கள் எல்லாருமே இந்த ஃபில்மை பார்த்துருப்பீங்க. நார்மலாக என்னுடைய சேனலில் நான் படத்தை பற்றிலாம் அதிகமாக பேச மாட்டேன். பட் திஸ் இஸ் நாட் ஒன்லி அ ஃபில்ம், இட் இஸ் ஆல்சோ a very good case study and it gives away a lot of lessons. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஆன்டகானிஸ்ட்ஸ், வில்லன்ஸே கிடையாது. only protagonists, ஹீரோஸ் மட்டும்தான். Two important people. One is Mr. Arul and another one is Mr. X, right? என்னை பொறுத்த வரைக்கும் there are a lot of character related insights that are depicted in this movie which you all must be knowing. This is cinema அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எஜுகேஷ்னல் எலிமெண்ட். சம்டைம்ஸ் சில மூவிஸ்லேருந்து நம்மளுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், சில மூவிஸ்லேருந்து நம்ம நிறையா லெசன்ஸ் அண்ட் நாட் டு டூ இன்சைட்ஸ், டு டூ இன்சைட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்திருப்போம். பேசிக்கலி நல்ல ஃபில்ம் மேக்கர் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கணும், அதே சமயத்தில் வந்துக்கிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோபல் தாட் அப்படிங்கிறதையும் மீறி மக்களுக்கு ஏதாவது ஒரு எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நல்ல மூவி கிரியேட்டருடைய மிகப்பெரிய எத்திக்ஸ். இந்த ஃபில்முடைய க்ரூவுக்கு அந்த எத்திக்ஸ் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நான் இந்த மூவியிலிருந்து உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் டேக்அவே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், லைஃப் இஸ் சிம்பிள் and it is beyond material possessions. அதாவது தன்னுடைய வம்சாவழியாக வந்த ஒரு வீட்டை வந்து அவர்கிட்ட இருந்து லூட்டிங் பண்ணி அவரை வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க ப்ரோட்டோகானிஸ்ட்டை. அவர் அந்த விரக்தியிலேயே கிட்டத்தட்ட 2 டெக்கேட்ஸ் வந்து வேறு ஒரு இடத்துல சாதாரண ஒரு மீடியோக்கர் லைஃப்பை வாழ்கிறாரு. ஒரு ஏக்கத்தோடவே இருக்கார், நம்மளுடைய வீடு நம்மக்கிட்டே இல்லையே, நம்மளுடைய சொத்து, நம்மளுடைய பாரம்பரியம் நம்மக்கிட்டே இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான வெட்டிங் ஃபங்க்ஷனுக்காக திரும்ப 22 இயர்ஸுக்கு அப்புறம் அவர் அந்த ஊருக்கு வர வேண்டியது இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு the person has got this tradition, sentiments attached with this particular material possession which is called as the house, right? The so-called house. ஸோ இந்த மெட்டீரியல் பொசிஷன்ஸ் எல்லாமே இல்லாமையும் ஒரு வாழ்க்கை வந்து சந்தோஷமாக போகும் அப்படிங்கிறத this man comes to the realization only after he hits the village back. அது சில விஷயங்கள் அவருக்கு புரிய வைக்குது. ஸோ இந்த படத்துடைய முக்கியமான விஷயம், ஒரு வீடு இல்லை, ஒரு மெட்டீரியல் பொசிஷன் இல்லை அப்படின்னாலுமே லைஃப்பை வந்து நம்ம சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறது. அதுக்கு இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் சரௌண்டிங்லேயே உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருப்பாங்க. வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. வீட்டை வந்துக்கிட்டு கட்டிட்டு லோன் கட்டிட்டு நிறைய பேர் இருக்காங்க. வீடு கட்டிட்டீங்க அப்படின்னம்னா அந்த வீடு உங்களோடது இல்லை, லோன் வாங்கி கட்டியிருந்து அந்த வீடு பேங்க்கோடது. பட் ஸ்டில் அவங்க வீட்டை நினச்சி அவங்க கஷ்டப்பட்டு இஎம்ஐக்காக சம்பாதிச்சிட்ருக்காங்க, ரைட்? ஆல் தீஸ் பீப்புள் ஹேவ் காட் திஸ் சம் டே சிண்ட்ரோம். ஒரு நாள் நம்ம சந்தோஷமாக இருப்போம், இந்த லோன் அடைச்சி முடிச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஒரு நாள் இந்த வாடகை வீட்டிலேருந்து நம்ம புது வீட்டுக்கு, ஒரு சொந்த வீட்டுக்கு போனோன்னு நம்ம சந்தோஷமாக இருப்போம். அப்படிங்கிற சம்டே சிண்ட்ரோம் அப்படின்றது ஒரு சிண்ட்ரோமில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் சம்டைம்ஸ் தே ஷுட் ஹாவ் த ரியலைசேஷன் தட் யூ கேன் ஸ்டில் பி ஹாப்பி, ரைட்? யூ கேன் ஸ்டில் பி ஹாப்பி அட் திஸ் வெரி மோமெண்ட். அதை வந்து இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க, நம்மளுக்கு புரிய வச்சுருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக இப்போ நான் சொல்கிற எல்லா டேக்அவேஸையும் அந்த ப்ரோட்டோகானிஸ்ட்டுக்கே புரிய வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கேரக்டர், மிஸ்டர் கார்த்தி நடித்த அந்த கேரக்டர் தான். அஃப்கோர்ஸ் 2 பேருடைய ஆக்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா டவுன் டு எர்த்தாக இருக்கும், ஒரு ரியலாக ஒரு பர்சனை பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு சினிமாவில் ரொம்ப வருஷம் கழித்து உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு பர்சன் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்துச்சு, ரைட்? பாரிஸில் போய் ஒருத்தனை அடித்து தூக்குறது, பெல்ஜியமில் போய் ஒருத்தனை கடத்துறது, அப்புறம் இந்த டென்மார்க்கில், ஜெர்மனியில் போய் யுரேனியம் காப்பாற்றி நாட்டுடைய கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறது, இப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஹாலிவுட் விஷயங்களெல்லாம் காப்பி அடித்து பண்ணிகிட்ருக்கிறதுக்கு பதிலாக சிம்பிளாக உன்னுடைய லைஃப் மாதிரி என்னுடைய லைஃப் மாதிரி இந்த படத்தை நான் காமிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது தட் ரெக்யர்ஸ் a lot of guts because பாக்ஸ் ஆஃபீஸ் ஹண்டிங் அப்படிங்கிறதுக்கு மத்தியில் சாதாரணமாக கனெக்ட் டு த பீப்புள் அப்படிங்கிறத மட்டுமே ஒரு எத்திக்ஸாக வச்சு பண்ணப்பட்டிருக்கிற ஒரு படம் இது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டேக்அவே இப்போ நான் சொன்னது தான், லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம், மெட்டீரியல் பொசிஷன்ஸ்க்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படிங்கிறது. நான் சொல்கிற டேக்அவேஸ்லேயே ரொம்ப முக்கியமான டேக்அவே இந்த செகண்ட் பாயிண்ட், reclaiming the lost and your true identity.
இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா the protagonist Mr. Arul played by Mr. Arvind Swamy அப்படியே வந்து எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருப்பார். ரைட், இஸ் குட், ஹீஸ் டேலண்டட், ஹீஸ் charismatic, பட் அது எதையுமே அவர் ரியலைஸ் பண்ணாமல் நம்ம ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரியே சுற்றிட்டு இருப்பார். அவருடைய அடலசன்ட் ஏஜிலிருந்து அந்த வீடு பறிபோனதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய 40-42 வயசு வரைக்கும் அவர் அப்படியே இருப்பார். எத்தனை பேர் இன்றைக்கி அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம்? ரைட், ஓகே. இப்போ நீங்கள் லிசன் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்களுமே சம்டைம்ஸ் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்கிறது உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன். losing the true identity, what you are actually meant for, and what kind of a person you are, what breed of a person you are அப்படிங்கிற அந்த உண்மையான ஐடென்டிட்டியை மறந்துட்டு நடந்திருக்கிற விஷயங்களில் இருக்கிற விரக்திகளை மட்டும் மைண்டில் டெபாசிட் பண்ணிவிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மோசமான வாழ்க்கை. இதில் என்ன நடக்குது? ஒரு மேரேஜ் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக அவர் வராரு. அவர் கூட வந்து அவருடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் அப்படியே பேசி ஒரு நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அவங்க தூங்காமல் ஏதோ விஷயங்களை அவங்க பேசுகிறது, ஏதோ விஷயத்தை வந்து ரெமினிசன்ஸ் பண்ணுறது, ரீகால் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது the rough kind of the conscious mind becomes very very relaxed and loosened, and தன்னுடைய தொலைஞ்சு போன அந்த ட்ரூ ஐடென்டிட்டியை அந்த அருள் அப்படிங்கிற கேரக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ரொம்ப சிம்பிளான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிற அந்த பர்டிகுலர் பர்சன், மிஸ்டர் கார்த்திக் ப்ளே பண்ண ரோல், அந்த பர்டிகுலர் பர்சன் அவருக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஹைலைட். And that gives away the lesson that we are all living by losing our true identity. அது இங்கே தொலைஞ்சு போச்சு. We have to scout through and we have to find out. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டால் 3 விஷயங்களால் சாத்தியம். அது இந்த படத்தில் காமிக்கல, இது நான் சொல்கிறது. The 3 ways of finding your true identity. Number 1, living without expectations. Working hard and leaving it to God, and living without expectations. ப்ராசஸ் ஓடிட்டுருக்கு, நம்மளுக்கு வேணுங்கிற ரிசல்ட் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி லிவிங் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்பர் 2, ஃபிசிக்கலாக, மென்டலாக, எமோஷ்னலாக நம்ம என்றைக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் தான் அப்படின்ட்டு ஒரு அபரிதமான நம்பிக்கை. Forget about all the diseases that you had, all the illnesses that you are prevailing, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இயல்பாகவே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் இன்ஹெரண்ட் பிலீஃப் சிஸ்டம். இது 2வது. 3வது, த மைண்ட்ஃபுல்னஸ் கான்செப்ட். எது செஞ்சாலும் முழுக்க மைண்ட்ஃபுல்லாக, சந்தோஷமாக அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி செய்யறது. இதை 3ஐயும் நீங்கள் செய்யும்போது நீங்கள் யார் அப்படிங்கிற உங்களுடைய ட்ரூ ஐடென்டிட்டியை டக்குன்னு உங்களால் கேதர் பண்ணிக்க முடியும். 3rd takeaway, to be happy and contented, you don't need standardized benchmarked stuffs like money, asset, grades, badges, accomplishments, etc. சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நடந்தால் தான், இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், அப்படி எல்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தகுதி இருக்குதுன்னு நினச்சிக்கிறதுக்கு பதிலாக to be very happy and to be very contented, you don't necessarily need all this அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை இந்த படம் அட்டகாசமாக நிரூபிச்சிருக்கு. பிகாஸ் ஒன் பர்டிகுலர் கேரக்டர் which is played by மிஸ்டர் கார்த்தி, அவருக்கு பெரிய லெவலில் சொத்தெல்லாம் கிடையாது, படிப்பு கிடையாது அந்த படத்தில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா he is always very enthusiastic, super energetic, and likes even tiny little things that he does, and he appreciates everything, right? And he sprays humor on every environment, right? And he carries that aura at every single day. ஏதோ ஒரு பிரசிடென்ட்டுக்கு இல்லை ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கார்பரேஷனுடைய சேர்மனாக இருந்தால் மட்டும்தான் அப்படிலாம் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டாக பெஞ்ச்மார்க்டாக வச்சுட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு சாதாரணமாக இருந்தாலுமே நம்ம அப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த மூவி காமிச்சிருக்கு. அண்ட் கார்த்தி இஸ் த ஃபென்டாஸ்டிக் கேஸ்ட் செலெக்ஷன். அவரை தவிர வேறு யாரும் இவ்வளோ யதார்த்தமாக நடிச்சிருக்க முடியாது. ஹீ இஸ் ஆல்வேஸ் லைக் அ நெக்ஸ்ட் டோர் பாய், ஏதோ பக்கத்து வீட்டுக்காரர் நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவர், நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். ஸோ ஹி ஹஸ் காட் தட் பெட்டர் டெவனால் தேன் எனிபடி எல்ஸ் இன் தி ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி. ஸோ அதோடைய போர்ட்ரேயல் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய 3வது டேக்அவே. டேக்அவே நம்பர் 4 இஸ் ஃபர்கிவ்னஸ் ஃப்ரீஸ் யூ. உங்களை வந்துட்டு அது அப்படியே சுதந்திரமாக வாழ வைக்கும், மன்னிக்கிற தன்மை. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தாங்கிட்டிருந்து இந்த வீட்டை வந்துக்கிட்டு ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த பர்சன் மேலே, அந்த குரூப் மேலே 22 வருஷமாக இந்த அருள்ங்கிற கேரக்டர் ஒரு ஏமாற்றத்தோட, ஒரு குரோதத்தோட, ஒரு கோபத்தோட, ஒரு துரோகம் பண்ணிட்டாங்களேங்கிற ஒரு விதமான ஒரு சோகத்தோடவே இருக்கிறத at one point of time this character played by Karthi,
he just depletes it and he says, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க, தேவையில்லாமல் அவங்கள பற்றி யோசிச்சு நீங்கள் எவ்வளோ வன்மத்தோடு யோசிக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அது எதுக்கு, அந்த பாவம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் forgive them அப்படின்னோடனே இவரும் அதை ஒத்துக்கிறார். ஓகே ஃபைன், நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. that's a beautiful message in my opinion. forgiveness உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி தானே நிறைய பேர்த்த வந்துட்டு forgive பண்ணுறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு வன்மத்தில் அந்த மன்னிப்பை கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் forgiveness really frees you. That's the next takeaway. The fifth takeaway is my another favorite. Sticking to classics is not a sin. பழைய விஷயங்களை வந்துக்கிட்டு செஞ்சுக்கிறது, பழைய விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிறது, பழைய விஷயங்களை இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு பாவ செயல் அல்ல. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் கார்த்தி வந்து பழைய சைக்கிளை ஓட்டுறது, அப்புறம் ஜல்லிக்கட்டு பற்றி பேசியிருப்பார். ரொம்ப முக்கியமாக சாதாரண ஒரு விஷயமாக கன்சிடர் பண்ணப்பட்ட ஜல்லிக்கட்டு 2017 வரைக்கும். அதுக்கப்புறம் it has got its own prominence இல்லையா. ஸோ அந்த மாதிரி பழமையான ட்ரெடிஷ்னலான விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதோ, அதை வேல்யூ பண்ணுறதோ இன்றைக்கி நிறைய பேர் வந்துக்கிட்டு மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்மளை வந்துட்டு ஓல்டு ஸ்கூல்னு சொல்லுவாங்க, நம்மளை பூமர்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் யோசிக்காமல் அது எந்த விதமான தப்பும் கிடையாது, நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு he does and he lives in that particular standard. So classic life அப்படிங்கிறத எடுத்து இன்றைக்கி இருக்கிற இந்த டிஜிட்டல் மாஃபியா ஈரால நம்ம வாழ்கிறது வந்து அவ்வளோ பெரிய பாவச்செயலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் இட்ஸ் a good way அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது தான் இந்த படத்தில் இருக்கிற இன்னொரு டேக்அவே. என்ன, இந்த படத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த லிக்கர் கன்சியூம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். பட் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, என்ன மாதிரி ஓல்டு ஸ்கூல் ஆளுகளுக்கு, அதே மாதிரி ஃபிட்னஸ் ரிலேட்டடாக வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற ஆளுகளுக்கு அது கொஞ்சம் ஆடாக தெரிஞ்சுது. they spend hours together in consuming liquor and all that. அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். பட் இன்றைக்கி எந்த மூவி ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் கிட்ட அதை நம்ம சொல்லவும் முடியாது இல்லையா, அதுவும் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஸோ அதை மட்டும் இந்த இடத்துல ஒதுக்கி வச்சுட்டு மற்ற விஷயங்களை பார்க்கும்போது தான் இந்த டேக்அவேஸ் எல்லாம் இருக்குது. The next takeaway is past has its antidote. விஷத்தை முறிக்கிற மருந்து பாஸ்டில் இருக்குது, நம்மளுடைய பழைய கால வாழ்க்கையில் அது இருக்குது. பழசை பற்றி இன்னும் யோசிச்சுட்டே இருக்கீங்க. நோ மேட்டர் how many times you go back to the past, there is nothing new அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அறிஞர் சொன்னார். எஸ், தட்ஸ் ட்ரூ. பாஸ்ட்டை போய் பார்க்கும்போது அதில் புதுசாக எதுவுமே என்றைக்குமே இருக்காது. ஆனால் நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஏற்பட்டிருக்கிற ஏதோ ஒரு பாதிப்பை நம்மளுடைய பழைய கால வாழ்க்கை அப்படிங்கிறது வந்துட்டு அந்த பாதிப்பை வந்துட்டு நிவர்த்தி பண்ணும். ரைட். ஸோ இதில் கார்த்தி வந்துட்டு அரவிந்த் சாமிகிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் சம்மர் வெக்கேஷன் ஞாபகம் இருக்கா, உங்களுக்கு அந்த டைமில் நம்ம பாய்ஹுட் ஸ்டேஜில் இப்படி பண்ணது ஞாபகம் இருக்கா, அப்படி பண்ணது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கும்போது இவர் யாருன்னே அவருக்கு தெரியாது. கடைசியில் தான் கார்த்திக் வந்துக்கிட்டு மெய் அழகன் அப்படிங்கிற ஒரு ரொம்ப பிரியமாக ஒரு பிரதர் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கே அரவிந்த் சாமியை வந்துட்டு ஒரு பாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவார். கதையெல்லாம் சொல்லி ஆன்சஸ்டருடைய அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் சொன்ன பிறகு தான் இவருக்கு அது புரியும் அரவிந்த் சாமிக்கு. கடைசியில் கார்த்திக்கு என்ன எந்தூசியாசம் இருக்கோ அதே எந்தூசியாசமோட இவர் பஸ்ஸை பிடிச்சிட்டு நேராக போய் அந்த எந்தூசியாசமோட போய் கூப்பிடுவார், அழகா நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல என்ன ஆகுது, where did this enthusiasm go in that character Arul? He reclaims that enthusiasm because of the past. Because when somebody reminisces the past, somebody recalls the past. ஸோ இது ஒரு அட்டகாசமான லெசன் இந்த படத்தில் இருந்து. ஸோ உங்கள் பாஸ்ட் அப்படிங்கிறதுல உயிர் கொடுத்து நீங்கள் யோசித்து பார்த்துக்கும்போது, உங்கள் டைரி குறிப்பு எடுத்து அதை படித்து பார்த்துக்கும்போது அது உங்களுக்கு ஒரு நல்ல உங்கள் பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுற அளவுக்கு அதில் நிறைய சக்தி இருக்குது. ஸோ தட்ஸ் another lesson from this. Past has the antidote. The next one is a statement. This takeaway is like a statement. And I would like to say the statement. அது ஒரு poem மாதிரி இருக்கும், ஆனால் அதில் வந்துட்டு ஃபுல் லெசன் ஒழிஞ்சிருக்கு. An ant can live like a king, using the resources ignored by a much bigger species. ஒரு எறும்புனால ஒரு ராஜா மாதிரி வாழ முடியும், இன்னொரு பெரிய ஸ்பீசிஸ் விட்டு போன ஏதாவது ஒரு ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி அதனால ஒரு ராஜா மாதிரி வாழ முடியும். ஏன்னா அதுக்கு அது ரொம்ப பெருசு. அந்த பெரிய ஸ்பீசிஸ்க்கு வந்து அந்த இக்னோர் பண்ணப்பட்ட ரிசோர்ஸ் வந்து ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனால் ஒரு எறும்புக்கு வந்துட்டு அது ஒரு ஃபீஸ்டாக இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனலாகியை இந்த மூவியில் அட்டகாசமாக சொல்லியிருப்பாங்க. அரவிந்த் சாமி அவருடைய வீட்டையெல்லாம் எவாக்குவேட் பண்ணிட்டு போகும்போது
அவருடைய பழைய ராலே சைக்கிளை விட்டுட்டு போயிடுவார். அவங்க அப்பாவும் அவரும் வந்துக்கிட்டு அதை ஒரு பெருசாக மதிக்காமல் இது யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த சைக்கிள் வந்து கார்த்தியோடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருந்திருக்கும். ரைட். அதை கடைசியில் அரவிந்த் சாமி கிட்ட வந்து சொல்லும்போது அவருக்கே ஆச்சரியமாக இருக்கும். நான் சும்மா சாதாரணமாக வேண்டான்னு சொன்ன சைக்கிளை இவன் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணி சொல்கிறான் அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயத்தை கிராட்டிடியூடோட பார்க்குற ஒரு ஆள் கார்த்தியோட கேரக்டர். ஒரு சைக்கிள் வந்து தான் மனசுக்கு பிடிச்ச ஒரு மரியாதைக்குரிய ஒரு ரிலேட்டிவ் வந்துட்டு ஒரு சைக்கிளை கிஃப்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ட்டு அதை கூட சேவர் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி அதை பெரிய லெவலில் க்ளோரிஃபை பண்ணி வாழ்கிற அந்த ஒரு உன்னதமான மனசு. நம்ம ரிலேட்டிவ்ஸ் எத்தனை பேர்த்துக்கிட்ட அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குது? உங்ககிட்ட அந்த மாதிரி எத்தனை எண்ணங்கள் இருக்குது? யோசிக்க வைக்கிறதில்ல அதெல்லாம். அதுதான். ஸோ ஒன் மேன்ஸ் ஃபுட் இஸ் another man's poison, ஒன் மேன்ஸ் பாய்சன் இஸ் another man's ஃபுட்னு சொல்லி ஒரு அனலாகி இருக்குது. அந்த மாதிரி யூ நெவர் நோ விச் ரிசோர்ஸ் கம்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் யூ. அண்ட் இன்றைக்கி நீங்கள் வேண்டாம், நம்மளுக்கு கடவுள் பெருசாக ப்ளஸ் பண்ணல, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ட்டு நீங்கள் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயம் யாருக்கோ இதாண்டா நான் எதிர்பார்த்தது அப்படின்னு இருக்குது. தட்ஸ் ஹவ் த லைஃப் சைக்கிள் இஸ் கோயிங். ரைட். ஓகே. உங்களுக்கு கீழே 1,00,000 பேர் இருப்பாங்க, உங்களுக்கு மேலே 100 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு அனலாகி அழகாக காமிச்சிருப்பாங்க இந்த மூவியில். அந்த சீனில் கார்த்தி வந்து அந்த சைக்கிளை பற்றின வேல்யூ சொல்லும்போது அவ்வளோ நீட்டாக இருக்கும் அந்த ஸ்க்ரீன் பிளே. ரைட். ஸோ it was a fantastic direction, and that's another lesson that we should take. And the next one is togetherness is a massive strength. சின்ன வயசில் வந்து அரவிந்த் சாமி ஒரு பெரிய சின்ன பசங்க பட்டாளத்தையே கூட்டிகிட்டு அவங்களுக்கு ஒரு எஜுகேட்டராக, ஒரு மென்டராக, ஒரு பிரதர்லி இமேஜாக, ஒரு ஹீரோவாக இருந்து எல்லாத்துடைய மைண்ட்லேயும் ஒரு பெரிய இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ண ஒரு பர்சனாக இருந்திருப்பாருங்கிறது அவரே மறந்துருப்பார். அதை வந்து கார்த்தி வந்துட்டு ஃப்யூச்சரில் 22 years லேட்டர் சொல்லி காமிச்ச பிறகு தான் அவருக்கு புரியும். ஸோ இங்கே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த உறவு, திஸ் மெய்யழகன் அண்ட் அருள், இவங்க 2 பேருடைய உறவு இவ்வளோ ஸ்ட்ராங்கான பாண்டிங்காக அது ரீஜெனரேட் ஆகிறதுக்கு அந்த பாஸ்ட் மட்டும் காரணம் இல்லை, அந்த பாஸ்டில் இருந்த அந்த ஒரு டுகெதர்னஸ். அந்த டுகெதர்னஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி எகெயின் இந்த டிஜிட்டல் மாஃபியா வேர்ல்டில் நம்மளால் காமிச்சிக்க முடியல. மேரேஜ் கண்டலன்சஸ் அப்படின்ற மாதிரி கேதரிங், அது நல்ல கேதரிங்காக இருந்தாலும் சரி, இல்லை இரங்கல் கேதரிங்காக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கேதரிங்னு ஒன்று கரெக்டாக அமைஞ்சு வந்தால் மட்டும்தான் நம்ம அங்கெல்லாம் போகிறோம். அந்த டுகெதர்னஸை நம்ம கூட இந்த சொந்தக்காரங்க கூட எல்லாம் பகிர்ந்துக்கிறோம். பட் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சும்மா ரீசனே இல்லாமல் வந்துட்டு த டுகெதர்னஸ் வாஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ இன்றைக்கி அதை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லாத்துக்கிட்டே இருக்குங்கிறத இந்த மூவியில் சொல்லியிருக்காங்களா தெரியல, பட் எனக்கு அந்த புரிதல் இருந்துச்சு, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ டுகெதர்னஸ் இஸ் அ மேசிவ் ஸ்ட்ரென்த். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் லிவ் த மோமெண்ட். இது அந்த படத்தில் கார்த்தியோடைய கேரக்டர்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ரொம்ப சுத்தம் பார்த்துக்கிட்டு பயங்கரமான அப்சசிவ் கம்பல்ஷன் டிஸார்டர்லாம் இருக்கிற அரவிந்த் சாமியோடைய கேரக்டர்கிட்ட கார்த்தி பார்த்திங்கன்னா சும்மா சாதாரணமாக லிவ் த மோமெண்ட், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, சாதாரணமாக சின்ன சின்ன விஷயத்தில் கூட சந்தோஷத்தை எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, at one point of time he carries himself even to an extent of giving him about 15-20 lakhs as a financial assistance. Right. ஒரு கிரிக்கெட் கோச்சாக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற அரவிந்த் சாமிக்கு இவர் வந்துக்கிட்டு நகையெல்லாம் விற்று நான் உங்களுக்கு ஒரு 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா என்னால் தர முடியும்னு சொல்கிற அளவுக்கு அந்த பர்சன் வளர்ந்ததுக்கு ஒரு மெயின் காரணம் என்னவாக இருந்ததுன்னா, ஒரு ஃபியர் ஆஃப் ஃப்யூச்சர், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிச்சுவேஷனல் ப்ரெஷர் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத ஒரு ஆளால் மட்டும்தான் அப்படி வாழ முடியும். இன்றைக்கி இருக்காங்க ரியலிஸ்டிக் லைஃப்பில். சினிமாங்கிறது என்னது, ரியலிஸ்டிக் லைஃப்பில் இருக்கிறதுடைய பிரதிபலிப்பு தானே. இன்றைக்கி அந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். படிப்பு கம்மியாக இருந்திருக்கும், பெரிய லெவலில் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, பெரிய லெவலில் அவங்களுக்கு வருமானமெல்லாம் இருக்காது, பெரிய லெவலில் ஒரு பெரிய போஸ்ட்லாம் அவங்க வேலை இருக்காது, ஆனால் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு உன்னதமான குவாலிட்டி அவங்ககிட்ட இருக்குது. என்னை சுற்றி நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்கள பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன், பெருமைப்பட்டிருக்கேன். சில பேர்த்துக்கிட்ட அதை சொல்லி நான் அவங்கள அப்ரிஷியேட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ரைட். ஸோ இந்த இன்சைட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் சொன்னது யங்ஸ்டர்ஸுக்கு எந்த அளவுக்கு புரியும், அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எல்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லலாம். ஸோ ஒரு ஃபிலிம் தானே, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை
நம்ம இந்த அளவுக்கு சீரியஸாக பேசணுமா அப்படின்னு. எஸ், ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. ஒரு ஃபிலிம் தானே அப்படின்ட்டு. நானுமே கிளாஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா பற்றிலாம் அதிகமாக பேச மாட்டேன். ஆனால் only very rarely some films come with eternal messages that are going to be beneficial for the people who are going to come in the generations. இது அன்டவுட்லி அந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான். ஸோ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபிலிம்லேருந்து எடுத்த டேக்அவே அப்படின்னு மட்டும் யோசிக்காமல் சாதாரணமாக ஒரு செல்ஃப் க்ரோத் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோவிலிருந்து வந்த டேக்அவேஸ். இது எல்லாமே என்னுடைய ஸ்கிம்மிங் பாயிண்ட்ஸ். ஓகே, ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரெயினராக, ஒரு சைக்கலாஜிக்கல் தெராபிஸ்டாக நான் அப்சர்வ் பண்ண என்னுடைய ஸ்கிம்மிங் பாயிண்ட்ஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிற நம்பிக்கையில் தான் நான் பேசியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். மற்றவங்களுக்கும் முடிஞ்சதுன்னா இந்த இன்சைட்ஸை ஷேர் பண்ணுங்கள். And we all will hope that Tamil cinema industry will bring more creative films like this film called as Mei Alagan. Mei Alagan, the person who has made the other person understand the truth. உண்மைகளை சித்தரித்து அந்த உண்மைகளை மறந்த ஒருத்தனுக்கு அந்த உண்மைகளை ஞாபகப்படுத்தின ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால தான் மெய்யழகன் அப்படின்னு இந்த படத்துக்கு பேர் வச்சுருந்துருக்கலாம். I don't know. So that's my inference. இன்ஃபரன்ஸ் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது இல்லை, பட் இந்த இன்ஃபரன்ஸில் வந்துட்டு ஒரு நியாயம் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் சொன்னேன். ரைட்? ஸோ திங்க் அபவுட் திஸ் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் ஆல் தீஸ் இன்சைட்ஸ் அண்ட் பிரிங் இன்சைட்ஸ் இன் டு திஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு படத்துக்கு போனீங்க அப்படின்னோம்னா இந்த மாதிரி மைக்ரோஸ்கோபிக் வியூவில் பாருங்கள். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்? ஏங்க, படத்தை பார்க்குறதுல கூட வாங்க நம்ம போய் லெசன்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஆமாம், நம்மளுடைய லெசன்ஸ் எங்கேருந்து எடுத்தால் தான் என்ன? ஸோ சினிமா அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நம்மளுடைய நாட்டுடைய ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. ரைட்? ரஜினிகாந்த், விஜய் இவங்கள மாதிரி ஆளுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்ஸ். அவங்க கொடுக்குற பாக்ஸ் ஆஃபீஸ் ரிலேட்டடான அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் மூலியமாக நிறைய யூஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் அ வெரி பிக் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த மாதிரி ஏதாவது படங்கள் வந்துச்சு அப்படின்னோம்னா நம்ம கற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ரைட்? ஸோ தட்ஸ் வை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யர் டைம். And this is Maniyannan Sundaresan resting the case. Until I meet you with the next video, never stoop down to any form of negativity and always expect only great things to happen in your life and live strong. Life is very easy. Don't make it tough. Jai Hind.